ஹாய் வணக்கம். ஆறு படைப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சார்பாக ஏஐ டெக்னாலஜி செயற்கை தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தி நாங்கள் ஒரு வெப் மூவி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு டீசர் ரெடி பண்ணி யூடியூப்பில் போயிட்டுருக்கு, பாருங்கள். நான் ஏலியனை பற்றி ஒரு கதை படிச்சு இது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நடக்கணும் இந்த புக்கில் எழுதியிருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் வெப் மூவி பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா அது ஒரு ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஒரு டீம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு புதுசு, ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஏலியன் ஃபைட் அப்படின்னு ஒரு வெப் மூவி பண்ணியிருக்கோம். ஏலியன்ஸ் கூட மிகப்பெரிய போர் நடக்க போகுது. இங்கே நம்ம தான் கடவுள், கடவுளுக்கு சாவு கிடையாது. அந்த வெப் மூவி அதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கோம். ஏலியனுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜி நாங்கள் கேட்குற ஒரு விஷுவலேஷன், இமேஜஸ் எல்லாமே கிடைக்குது. ஏன் அவங்க இங்கே வராங்க, என்ன பண்ண போகிறாங்க, கேள்விக்குறியோட தான் இருக்கும். நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது. இங்கோட கதைக்கு தகுந்த மாரி தொழில்நுட்பங்கள் உண்மையிலே ஏஐயில் மிக பெருசாக இருக்குது. இதை நாங்கள் ஷூட் பண்ண போனால் இங்கே மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கும், மிகப்பெரிய செலவினம் நடக்கும். இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் நினைக்கிற ஒரு அவுட்புட் வந்து இதில் கிடைக்குது. அவங்க எல்லாரும் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் இந்த சத்தம்? எதுக்கு இந்த மழை? நான் பேசிக்கலாக எடிட்டர். எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், நான் ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ஒரு ஐடியா கிடைக்கக்குள்ளே இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கேன். இன்னி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அவுட்புட்லாம் பார்க்கல நல்லா இருக்குது. அந்த லீப் அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்னும் ப்ராசஸ் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நாங்கள் வேறு மாரி எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நாங்கள் பண்ணோன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெப் மூவி நாங்கள் எடுப்போம். இந்த டெக்னாலஜி கரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாய்ஸ் ரெடியாக இருங்க, அவங்க யாரையும் நம்ம உயிரோட விடவே கூடாது. வருகின்ற காலத்தில் இந்த டெக்னாலஜி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்பயே ஒரு இமேஜஸ், ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டைலாக் கொடுத்தா அதுக்கு தேவையான விஷுவலேஷன் இமேஜஸ் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி கொடுக்குது. நான் ஏலியனை பற்றி ஒரு கதை படிச்சு இது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நடக்கணும் இந்த புக்கில் எழுதியிருக்கு. இதுதான் சாத்தியமே ஆகாத சில விஷயம் கூட இந்த ஏஐ டெக்னாலஜி சாத்தியமாகுது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டா எல்லாமே ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பமாக இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது. நம்ம ஒரு சில விஷயம் கிராஃபிக்ஸில் போவோம், ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கெலாம் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப ரீதியாக, பண ரீதியாக செலவினம் அதிகமாகும். இந்த ஏஐ டெக்னாலஜியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மிக பெருசாக ப்ராசஸ் பண்ணி தருது, தெளிவாக ப்ராசஸ் பண்ணி தருது. ஒரு பேக்ரவுண்ட் விஷுவலாக ஆகட்டும், ஆர்டிஸ்டோட ஃபேஸ் ரியாக்ஷன், ஆர்டிஸ்டோட மூவ்மெண்ட், கேமரா இன்க்ளூடிங் எல்லாமே குவாலிட்டி ஸ்டேட் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் மனித இனமே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும், ரத்த வெள்ளமாக ஓடணும். சில தரமான சம்பவம்லாம் அமைதியாக தான் நடக்கும், ரெடியாக. இந்த ப்ராசஸை கரெக்டாக யூஸ் பண்ணால் சிறந்த படம் எடுக்கலாம். 100% நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிங்க. இதை வச்சு நான் எப்பயுமே ஒரு டெக்னிக்கில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அது மிகப்பெரிய விசுவரவு இருக்கும். டெக்னிக்காக ஒரு விஷுவலேஷன் கிடச்சுன்னா இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டால் அது மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கும். டெக்னிக்கல் என்றைக்குமே தூக்காது. ஆனால் இந்த மூளைக்கு மனித மூளைகள் மிகப்பெரிய முக்கியம். பல கோடிக்கணக்கான மூளைகளை வந்து இந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. நம்ம இதோட ப்ராசஸ் பண்ணால் அது மூலையும் நம்ம மூலையும் ஒன்று சேர்ந்தால் அவுட்புட் கண்டிப்பாக நல்லா சிறப்பாக தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் 100%. இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய வரவிருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. உனக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, எடுங்க பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். தொட்ட சரித்திரமே இருக்காது. இணையதளத்தில் இதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அழகாக ப்ராசஸ் பண்ணால் ஒரு சிறந்த அவுட்புட் ஒன்று எடுக்கலாம், சிறப்பான ஒரு படமும் எடுக்கலாம். என்னை கேட்டால் ஆர்டிஸ்ட்,
டெக்னிக்கலுக்கு எவ்வளோ பெரிய செலவாகிட்டு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தென் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஏஐ டெக்னாலஜி. இதை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல அவுட்புட்டில் நல்ல சிறப்பான ஒரு வெப் சீரிஸ், மூவி எல்லாமே பண்ணலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறதோ, ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறதோ, ஒரு சீரியல் எடுக்கிறதோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கோ. தென் இந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நம்ம நினைக்கிறத அழகாக பண்ணலாம். நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க. இந்த ஏஐ வச்சு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். கண்டிப்பாக இந்த ஏஐ மூவி வந்து மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கும். அதை யார் யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியம். இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடியும் கண்டிப்பாக போக தேவையில்லை. நம்ம இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நடிக்க தேவையில்லை. தென் ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ், இப்போ ஒரு ஆடிஷன் வைக்கிறோம், ஆடிஷன்லாம் நம்மளுக்கு இந்த ஆர்டிஸ்ட்லாம் பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு ஒரு கேரக்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், தென் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் இருந்தால் போதும். அழகாக ஒரு பிக்சர், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு மூவி, ஒரு ஆல்பம் சாங் சூப்பராக பண்ணலாம். அந்தளவுக்கு இதில் ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ டோட்டலாக நம்ம ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னிக்கல், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிறைய கிராஃப்ட் இருக்குது சினிமாவில். அந்த கிராஃப்ட்டுக்கான செலவுகளில் இது முக்கால்வாசி குறையும். மழை பாய்ஸ் ரெடியா இருங்க, அங்க யாரையும் நம்ம உயிரோட விடவே கூடாது. டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் இதில் செலவு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணும், கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டெக்னீஷியன், இதை சார்ந்த ஒரு டெக்னீஷியனை வச்சு ஒர்க் பண்ணணும். ஏஐ சார்ந்த ஒரு டெக்னீஷியனை வச்சு ஒர்க் பண்ணால் மிகப்பெரிய அவுட்புட் சிறப்பான முறையில் கிடைக்கும். எனக்கும் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரைலர் பண்ணேன், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன், அதுக்கு ஒரு ட்ரைலர் பண்ணேன், நிறைய வீடியோஸ் அனலைஸ் பண்ணேன். அந்த வீடியோஸ் வச்சு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி, ஒரு டப்பிங் பண்ணி, தென் என்னால் ஒரு டீசர் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஏலியன் ஃபைட் அப்படின்னு ஒரு வெப் மூவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தில் இருக்கிற மாரி ஏலியன்ஸ் கூட மிகப்பெரிய போர் நடக்க போகுது. இங்கே நம்ம தான் கடவுள், கடவுளுக்கு சாவு கிடையாது. நான் பண்ண ஒர்க்குகளை இது மிக சிறப்பான ஒர்க்காக இருக்குது, அழகாக இருக்குது, பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ணுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ராசஸ் மிக சிறப்பாக வருது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் மூவி கிட்டத்தட்ட ஒரு 100 மூவி எடிட்டிங்கும் பண்ணியிருக்கேன். 3 மூவி தான் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. பல மூவி இன்றைக்கி இன்னும் என்னோடய ஆர்டிஸ்டில் தூங்கிட்டு இருக்கு, என்னோடய சிஸ்டர் தூங்கிட்டு இருக்கு. நிறைய கேதர் பண்ணுவோம்ல, அப்படி கேதர் பண்ணக்குள்ளே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஐ டெக்னாலஜி ஒரு படம் பண்ணணும் ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக நிறைய கற்றுட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலாக இது ஓகே ஆகும்னா கண்டிப்பாக ஓகே ஆகும். இன்னும் கற்றுக்க வேண்டிய வேலைகள் இருக்குது, இதில் கற்றுட்டு இருக்கேன். நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட் முடிப்பேன்னு நம்புகிறேன். இது மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் பண்ணணும். இந்த ஏலியன் ஃபைட்டோட டீசர் பாருங்கள். நான் ஏலியனை பற்றி ஒரு கதை படிச்சு, இது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நடக்கணும் இந்த புக்கில் எழுதியிருக்கு. கடவுள் ஒன்று இருக்கா இல்லையா? யார் இவங்கெல்லாம்? நான் எங்கே ஓடிட்டு இருக்கேன்? அவளை நான் பார்ப்பேனா? இந்த பிரபஞ்சத்தில் மனித இனமே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும். ரத்த வெள்ளமாக ஓடணும். சில தரமான சம்பவம்லாம் அமைதியாக தான் நடக்கும். ரெடியாக படு. உனக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, விடுங்க பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். தொட்ட உன் சரித்திரமே இருக்காது. ஏன் அவங்க இங்க வராங்க, என்ன பண்ண போறாங்க, கேள்விக்குறியோட தான் இருக்கும். நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் இந்த சத்தம்? எதுக்கு இந்த மழை? பாய்ஸ் ரெடியா இருங்க, அங்க யாரையும் நம்ம உயிரோட விடவே கூடாது. இந்த புத்தகத்தில் இருக்கிற மாரி ஏலியன்ஸ் கூட மிகப்பெரிய போர் நடக்க போகுது. இங்கே நம்ம தான் கடவுள், கடவுளுக்கு சாவு கிடையாது.